கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் வாங்க. என்னன்னு தெரியல திடீர்னு வந்து உடம்பு சரியாம போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ராகினி வந்து செருப்பு வந்து குடுத்துட்றாங்க போல இருக்கு, இந்திராவோட அப்பாட்ட. அவங்க வந்து கவனிக்காம வந்து வாங்கிட்டாங்க. என்னது நமக்குன்னு முக்கியமான காலெல்லாம் வந்துட்டுருக்கோம். நம்ம ஊர்லேருந்து வர சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ்லாம் சொல்லணும். இப்பன்னு பார்த்தா நம்ம துணிய தைக்க போயிட்டானா, என்ன பண்ணுறதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இந்திராவோட அப்பா. பூ கடையில பூ வாங்கி குடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம கௌதம் 2 முழம் போதும்பா அப்படின்னு சொன்னா 2 முழம் வந்து நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இந்திரா எப்போ பார்த்தாலும் நானே பூ வச்சுக்கிறேன் மாதிரி தானே சொல்லுவேன். இப்போ நானே உனக்கு வச்சு விட்றேன்னு சொல்கிறப்ப நீ எதுக்கு கேட்க மாட்டேங்கிற? ஏக்கா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இந்த கோயிலில் வந்து பூ வாங்கினா ஹஸ்பண்டு தான் வைக்கணுமா, இதான் ஐதீகம், இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா கட்டின புருஷன் வந்து ஆசையாக வந்து பூ வச்சு விட்றேங்கிறான், நீ என்னம்மா எந்த பொண்ணுமா நீ அப்படின்னு சொல்லி பூ விற்கிறம்மா வந்து சொன்னனால, சரி ஏதோ ஒன்று வைக்கணும்னு ஆசைப்படுற வச்சுக்க அப்படின்னு சொன்னால் பூ வந்து தலையை வந்து விற்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சந்திரா வந்துடுறாங்க. எனக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வெளியில் வந்து போகக்கூடிய வேலை இருக்குது. கையில் என்ன பெட்டி பெட்டியாக வச்சுருக்கேன். சம்மந்தி அம்மா வந்து நகையெல்லாம் கொடுத்துருந்தாங்க சீரில் வந்து வைக்கிறதுக்காக. இது எப்பேற்பட்ட கௌரவம் தெரியுமா? என்னம்மா நகை வேணும்னு சொல்லியிருந்தா நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏதோ 5 பவுன் கிட்ட வந்து ரெடி பண்ணியிருக்கலாம் கடன் உடனே வாங்கி. ஆனால் இப்போ அவங்க கொடுக்குற நகையெல்லாம் நம்ம சீர்தட்டில் வச்சு கொடுத்தா அது நல்லா இருக்காது. நான் கூட கேட்டேன், வேணாம் தான் சொன்னேன். ஆனால் அவங்க பெரிய மனசுபடி அவங்க அப்படி தான் சொன்னாங்க. எல்லாரும் ஒரே குடும்பங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நாளடைவில் ஏதாவது சண்டைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, சபையில் உன் மான மரியாதையை காப்பாற்ற நான் தானே நகையை கொடுத்தேன், நீ வெத்தலை பாக்கு பூ பழம் தானே வச்ச, பொண்ணா வச்சேங்கிற மாதிரி கேட்டுட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ பெரிய தலைகுனிவு அசிங்கமாக வரும். நமக்கு வெட்டி பந்தா இதெல்லாம் தேவையே இல்லைங்கிற மாதிரி யதார்த்தமாக சூப்பராக பிச்சு உதறாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் இருக்கட்டுங்க, இதில் என்ன இருக்குது பையே, எங்கே போகிறீங்க? சம்பந்தியமாக தான் வந்து இதை தைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஏதோ ஆத்திரம் அவசரம் போல் இருக்குது. காவியா கொடுக்கலன்ட்டீங்க, சுபாவும் கொடுக்கலனா சம்பந்தியமாக வந்து கொடுத்துருக்காங்கன்னா என்ன சம்பந்தி ஜெயாவா? இல்லை ராகினி. உடனே வந்து அந்த பாட்டி வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்களே, அவங்கள்ட்ட போய் சந்திராமா எல்லா நகையும் கொடுத்துட்டு பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தா செருப்பு இருக்குது. என்ன நெஞ்செழுத்தம் இருந்தால் இது மாதிரி கொடுத்து நம்மளை அவமரியாதை படுத்தியிருப்பா. இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆச்சா பச்சான்னு கத்துறாங்க அந்த இடத்துல. நம்ம சந்திரா வேறு லெவலில் மசாரிச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம். இனிமேட்டு செம பட்டாசு போல் சந்திராமா வந்து வறுத்தெடுத்துட்டாங்க நம்ம ராகினியை. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அவங்கள நான் உண்டு இல்லைன்னு ஆக்குறேன். நம்மள்ட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மான மரியாதை நிறையாவே இருக்குது. நம்ம பொண்ணுங்களை நல்லபடியாக தான் கட்டி கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம கௌரவத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி விட்டு கொடுத்துட்டோம் அப்புறம் அவ்வளோதான், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வம்படியாக வந்து சண்டை போட்டுனே வராங்க. ராகினிங்கிற மாதிரி கத்துறாங்க. அக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவா. அப்படி வரப்போ சந்திரா ஏதாவது பேசினானா இதை வச்சு சண்டை மூட்டி இந்த ஃபங்க்ஷன் வந்து கெடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகினி. ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க? ஏன் புருஷனை போய் செருப்பு தைக்க வந்து அனுப்பிச்சி வச்சிருக்க? உன் மனசில் என்ன நெஞ்செழுத்தாக இருக்கும்? இது எல்லாம் ஒட்டுமொத்த குடும்பம் வந்து கேட்குறாங்க. அதாவது ஃபேமிலி கெஸ்ட்டாக வந்து வந்திருக்காங்களா அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்னமோ பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஹேமா வந்து மாடிப்படியிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து சாட்சி சொல்லுவாங்க ஃப்யூச்சர் எபிசோடில். ஒரு பக்கம் ஆமாண்டி நான் தான் கொடுத்தேன், என்ன நினச்சிட்டு இருக்க? நீ குடும்பத்தை வந்து பிரிக்கணும்னு நினச்சி காவியாவையும் இந்திராவையும் பழி வாங்கன்னு நினச்சல. உங்கள் அக்கா கிட்ட அதாவது ஜெயா கிட்ட நீ கோழி முட்டி விட்டுட்டு இருக்கும்போதே கண்ணை பழுக்கிற அளவுக்கு அடிக்கணும்னு கோவம் வந்துச்சு. அப்போ நான் விட்டு வச்சுட்டேன்ல, அதனால நீ இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவேன்னு சொல்லி இந்திரா அம்மா சந்திரா வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க. ஏன் கன்னத்தில் அடிப்பியா? ஒன்றும் இல்லாத அன்றாட காட்சி நீ இந்த வீட்டில் ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் என்னை பற்றி பேசுறியா? உங்கள் அக்கா ரொம்ப நல்லவங்க ஜெயா, ஆனால் நீ தான் ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்க. உண்டவன் வீட்லேயே ரெண்டகம் செஞ்சு குட்டிகளாட்டா பண்ணி காலை சுற்றுற பாம்பு நீ. நீங்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறப்ப நாங்கள் எப்பயாவது எங்கள் பொண்ணை பார்க்க வந்திருக்கோம். நான் ஓசி சோரா இல்லை நீ ஓசி சோரா? என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா சந்திராமா வந்து வறுத்தெடுக்கிறாங்க. என்ன இவன் இப்படி நமக்கு டஃப் கொடுக்குறா? சரி எல்லா அப்பளையும் தூக்கி அவன் மேலே போட்டுருவான்னு சொல்லிட்டு ராகினி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நான் காலை சுற்றுற பாம்பா? நீ என்ன பண்ணி திட்டம் போட்டிருக்கன்னு தெரியாதா? காவியாவை எப்படியோ தந்திரமான முறையில் சொத்து ஆசைப்பட்டு இந்த வீட்டில் கட்டி கொடுத்துட்ட. பின்னாடியே இந்திரா வந்து எப்படி எல்லாம் வந்தா கொல்ல போகிறது வழியா கௌதம் கழுத்தில் தாலி வாங்கினவன் தானே. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. முக்காடு போட்டுட்டு வந்து தாலி வாங்கிட்டு இப்போ கலெக்டர் எக்ஸாம் படித்து அவள் கௌரவத்தை வந்து காப்பாற்றலான்னு சொல்லி என்னென்ன பித்தலாட்ட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இப்படி தான் பொம்பளைங்களை பேச விட்டா? இவங்க செருப்பு தைச்சதாக சொல்கிறாங்க, இவங்க கொல்ல போகிற வழியாக சொத்து அடையணுங்கிறதுக்காக கேவலமாக முயற்சி பண்ணுன்னு சொன்னாங்க, இதை எல்லாரும் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க ஜென்ஸெல்லாம் வந்து பேசுகிறாங்க. ஏங்க லேடிஸ்னா அப்படி தாங்க முன்ன பேசுவாங்க. அப்படி பேசினாதான் அங்கே என்னென்ன நடந்திருக்குங்கிற விஷயம்லாம் நமக்கு ஒன்று ஒன்றா தெரியும். அப்போ தானே நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். கொலாடி பொம்பளைனா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. 2 பேரும் சண்டை போடுறத வேடிக்கை பார்த்து என்டர்டெயின்மெண்ட் அடைவாங்க போல இருக்குங்கிற மாதிரி வந்த கெஸ்ட்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை. 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி பொழப்ப வந்து நடத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க.
உடனே கன்னத்தில் பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. நம்ம சந்திரா வந்து இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவங்க இதை கேட்டோன்னு வந்து ரொம்ப வந்து கடுப்பாய் கன்னத்தில் வந்து அடிச்சிட்டாங்க. ராகினி காலம் பழுத்துருச்சுன்னே சொல்லலாம். என்ன பண்ணுறது, என்னையே கை நீட்டி அடிச்சிட்டியா, ஒன்றும் இல்லாத அன்றாட காட்சி நீ. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு உன் பையில் காசு இருந்தால் எடுத்து காட்டு பார்ப்போம். நான் பேசுனதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன். காசு இருக்கா அப்படின்னு சொன்னேன். எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஏன் தான் அப்படியெல்லாம் பேசினப்போ இவங்க அமைதியாக இருந்தாங்கன்னு தெரியவே இல்லை. அக்கா ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா. நீ என்ன அடிச்சிட்டல, இந்த ஃபங்க்ஷனில் நீ எப்படி இருக்கேன்னு நானும் பார்த்துறேன். இவ்வளோ நாளாக வந்து உன்னை பற்றி இருக்கிற ரகசியம்லாம் எதுவும் சொல்லாமல் இருந்தேன். நீ காலை சுற்றுற பாம்புன்னு ஜெயாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கேன், உன்னை அடிச்சே துரத்திடுவா. ஆல்ரெடி ஏகப்பட்ட பவுடர்லாம் நீ வித்தவ தானே அப்படின்னு சொல்லி இந்த மேலே பழி போட்டியே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி வம்படியாக பேசுகிறாங்க. என்னடா அது பெரிய குடும்பம்னு பார்த்தா இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து ஜெயா வந்துடுறாங்க அந்த இடத்துல. அப்பான்னு பார்த்து எப்போதும் போல் ட்ராமா வந்து கண்டினியூ பண்ணுறாங்க நம்ம ராகினி. அக்கா என்னை அடிச்சிட்டாங்கக்கா, இந்த வீட்டில் எனக்குன்னு மரியாதையே இல்லை. உன் லெவலுக்கு அடுத்தது நான் தானக்கா இந்த வீட்டில் எல்லாம். என்ன கை நீட்டி அடிச்சிட்டாங்க, அதுவும் சந்திராமா. இதெல்லாம் கேட்டு என்னங்க அப்படி தங்கச்சி என் மேலே என்ன செஞ்சா ஒன்றும் புரியலையே. எனக்கு அப்புறம் மதிப்பு மரியாதை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் கொடுக்கணும். ஆனால் ராகினி வந்து என்னதான் பேச்சில் முன்ன பின்ன பேசியிருந்தாலும் சபையில் வந்து கை நீட்டி அடிப்பீங்களா, இதுதான் உங்கள் நியாயமான்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க நம்ம ஜெயா வந்து. முதல்ல என்ன நினச்சேன் தெரியுமா, நீங்கள் பேசாதீங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லி எப்போதும் போல நம்ம ஜெயாமா தான் வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு காரணம் ராகினி தான். அவங்க தானே செருப்பு தைக்க சொன்னாங்க. இதை சபையை மத்தியில் யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட பிரச்சனை வந்து ஷார்ட் அவுட் ஆகிடுங்கிற மாதிரி ஏமா வந்து நினச்சிட்டு இருக்காங்க. சுபாலேருந்து காவியா எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அச்சோ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம உள்ளே போவேணா, உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க ஒன்றையும் வந்து கண்ணாமண்ணான்னு திட்டுவாங்க. நம்ம இங்கே இருக்கிறது தான் நல்லது, இந்திரா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இந்திராவுக்கு வந்து கோயிலை வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கௌதமும் சாமி வந்து கும்பிட்றாங்க. கிட்டே அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எப்படி இருந்தாலும் கோயிலை விட்டு போகிறதுக்குள்ளே மோதிரத்தை கூட்டு நம்ம ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும். இல்லாட்டின்னு வச்சுக்க கௌதம், இதை விட நேரத்தை ஒன்றால் பயன்படுத்திக்கவே முடியாதுங்கிற மாதிரி கௌதம் வந்து புரிஞ்சுட்டு அந்த இடத்துல பேசலான் இருக்காங்க. என்ன கௌதம் வந்ததுலேருந்து சும்மா திக்கிக்கிட்டே இருக்கேன், என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நினச்சி எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி பூ கொடுத்த காரில் வந்து கை பிடிக்கலான்னு வந்தா நீ வந்து ஸ்டேரிங்லேருந்து அப்படியே வந்து கையை வந்து வச்சுட்டு இருந்தேன். என்னது எல்லாமே தெரிஞ்சிருக்கா, சர்ப்ரைஸ்ன்னு நினச்சி தானே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி என்ன தான் சொல்ல வந்தேன், ஏய் நீயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா நான் எதுக்கு இருக்க, நான் சொல்ல வேணாமா, எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் ஈஸியாக வந்து டீல் பண்ணிடலாம் போல இருக்குது வில்லனுங்களா. ஆனால் பொண்டாட்டி கண்ணு முன்னாடி வந்து ஐ லவ் யூங்கிற சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் பேக்கெட்லேருந்து ரிங்கை வந்து எடுத்துரு, நம்ம எல்லாம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஜெயா வந்து காட்டுறாங்க. உங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்கணும், வைக்காமல் இருந்தது ஏன் தப்பு தான். நீங்கள் இனிமேட்டு இந்த வீட்டில் வந்தோமா போனோமான்னு இருக்கணும், கௌரவம்லாம் கிடைக்காது. ஏன் தங்கச்சியை வந்து அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. இதுக்கு தான் சந்திரா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எது எப்படி இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்கணும், நம்ம லிமிட்டை தாண்டக்கூடாது. இதெல்லாம் தேவையா, உங்கள் பொண்டாட்டி வந்து என் தங்கச்சி வந்து அடிப்பா, இதை கேட்க உங்களுக்கு வந்து எதுவும் இல்லையா, தப்பெல்லாம் நீங்கள் என்ன எதுவும் விசாரிக்காமல் எப்போதும் முடிவெடுக்கிறீங்க. அது ஒரு பக்கம் சாதகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாதகமாக இருக்குது. கை நீட்டி நான் அடிச்சிருக்கேனா, அவள் என்ன பண்ணியிருப்பா, அவள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், அவள் உன்னை அடித்தாளா, இல்லை அப்படியே நீ அடித்த உன்னை கௌதம் வந்து மோதிரம் கொடுக்கறதுக்கா ஐ லவ் யூங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.